Hey guys, I am Dharan from BYOS. Today we are going to do a PC build for our internal purpose. In the PC build oda main purpose வந்து பாத்தீங்கன்னா editing and gaming. என்னென்ன components வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு வீடியோல டீடைலா பார்க்கலாம். நம்ம சூஸ் பண்ணியிருக்கிற கேபினெட் வந்து பார்த்தீங்கன்னா கூகர் கான்குவர். ஸோ இந்த கேபினெட் வந்து 4 years ஆச்சு, பட் ஸ்டில் இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேபினெட். அண்ட் இந்த கேபினெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ப்ரீ இன்ஸ்டால்டு எல்இடி ஃபேன்ஸ் வரும். ஃப்ரண்ட் பேனலில் வந்து 2 USB 3.0 கொடுத்துருக்காங்க. நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற மதர் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா MSIயில் Z690 கார்பன் வைஃபை வித் DDR5 அண்ட் PCIe 5.0 சப்போர்ட். இந்த மதர் போர்டோட வால்டேஜ் ரெகுலேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 18+1+1 ஃபேஸஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செக்மெண்ட்டில் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் மதர் போர்ட். நம்ம சூஸ் பண்ணியிருக்கிற ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா i7ல் 12700K, i9 போயிருக்கலாம். ஸோ 12700K இஸ் மோர் தென் எனஃப் ஃபார் அவர் யூஸ். அண்ட் கேமிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா i7க்கும் i9க்கும் பெரிய வித்தியாசம் இல்லை, ஜஸ்ட் ஒரு 3 to 4 FPS டிஃப்ரென்ஸ் தான் வரும். அண்ட் i7 அண்ட் i9க்கு உங்களுக்கு மேஜர் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா i7ஓட TDP வேல்யூ வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மி. ஸோ நீங்கள் என்ன தான் ஃபுல் லோட் யூட்டிலைஸ் பண்ணாலும் i7ஓட டெம்பரேச்சர் வந்து i9 கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு கம்மியாகவே இருக்கும். அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா i7க்கும் i9க்கும் பெரிய வித்தியாசம் இல்லை, உங்களுக்கு மல்டி டாஸ்கிங்கில் மட்டும்தான் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். ஸோ நம்ம யூசேஜுக்கு வந்து i7 போதுங்கிறனால நாங்கள் i7 சூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் i9 வந்து நம்ம போகிறப்போ மினிமம் 360 mm கூலர் வந்து சஜஸ்டபுள். ஸோ i7க்கு அது தேவையில்லை. ஸோ அதனால தான் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாச்சுவா D15 ஏர் கூலர் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மார்க்கெட்லேயே உங்களுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் கூலர்னால் உங்களுக்கு நாச்சுவா DS15 சொல்லுவாங்க. ஸோ என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 280 mm கூலருக்கும் நாச்சுவா DS15க்கும் உங்களுக்கு பெரிய வித்தியாசமே இல்லை, கிட்டத்தட்ட சேம் பர்ஃபார்மன்ஸ் தான். உங்களுக்கு 1 or 2 degree Celsius மட்டுமே வித்தியாசம் வரும். அண்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 140 mm PWM ஃபேன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நாங்கள் இது சூஸ் பண்ணுறதுக்கான முக்கியமான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இதோட சைலண்ட் ஆப்ரேஷன் தான். ஃபுல் லோட்லேயும் பார்த்தீங்கன்னா லிக்விட் கூலிங்கை கம்பேர் பண்ணுறப்போ ரொம்பவே சைலண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. நாங்கள் சிஸ்டம் யூஸ் பண்ணுற டைம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 3 to 4 hours தான் கண்டினியூஸாக யூஸ் பண்ணுவோம். ஸோ எங்களோட யூசேஜுக்கு இந்த ஃபேன் வந்து மோர் தென் எனஃப். ஸோ அதனாலையும் நாங்கள் ஒன் ஆஃப் த ரீசன் லிக்விட் கூலிங் வந்து சூஸ் பண்ணல. ஸோ நம்ம சூஸ் பண்ணியிருக்கிற ரேம் வந்து பார்த்தீங்கன்னா 16 GB dual sticks 8/8 RGBயில் DDR5 6000 mAh ரேம். இது வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்டர் சீரியஸ், இது வந்து ஹண்டர் சீரியஸை ரீப்ளேஸ் பண்ணி இப்போ விட்டுருக்காங்க. ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா 8/8 வந்து ரொம்பவே சீப்பராக இருக்கும். ஸோ கேஸ்டர் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 11,900 மாதிரி வரும். இதே நீங்கள் லேன்சர் போனீங்கன்னா இதை விட ப்ரைஸ் வந்து ஒரு 1000 rupees அட்லீஸ்ட் கம்மியாக இருக்கும். நம்ம சூஸ் பண்ணியிருக்கிற கிராஃபிக்ஸ் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா MSIயில் கேமிங் செட் ட்ரியோ RTX 3080 10GB கார்டு. MSIயில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வென்டஸ் கேமிங் செட் ட்ரியோ அண்ட் சுப்ரீமக்ஸ் கார்ட்ஸ் வந்து இருக்குது. நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கேமிங் செட் ட்ரியோ. ஸோ இதோட பூஸ்ட் கிளாக் வந்து பார்த்தீங்கன்னா 1815 mAh. ஸோ வென்டஸில் வந்து உங்களுக்கு எந்த ஒரு RGBs எதுவுமே இருக்காது. இதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஸ்தட்டிக்ஸ் கொஞ்சம் இருக்கும். ஸோ அதனால் இது வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம சூஸ் பண்ணியிருக்கிற SSD வந்து பார்த்தீங்கன்னா 7/8 S70 பிளேட் 1TB Gen 4 SSD. இது நாங்கள் சூஸ் பண்ணதுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ரீட் அண்ட் ரைட் ஸ்பீடு வந்து ரொம்பவே ஜாஸ்தி. ரீடு வந்து பார்த்தீங்கன்னா 7400 Mbps வரும், ரைட் வந்து பார்த்தீங்கன்னா 6800 Mbps வரும். சீப்பரான ப்ரைஸ் அண்ட் இதோட TBW அதாவது டெராபைட்ஸ் ரிட்டர்ன். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 720 times இதை வந்து எரேஸ் பண்ணி ரீரைட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம ப்ராடக்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா SMBS பார்க்குறோம். SMBSயில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம MSIயில் A850GF வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சூஸ் பண்ணதுக்கான ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் தான். இதோட ப்ரைஸ் ஜாஸ்தி தான். ஆக்சுவலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹியூஜ் குவான்டிட்டிஸில் எடுத்திருக்கோம், அதனால் நமக்கு வந்து சீப்பராக வந்திருக்கு. MSI SMBSோட OEM வந்து பார்த்தீங்கன்னா CWT சேனல் வெல் டெக்னாலஜிஸ். ஸோ மார்க்கெட்டில் இருக்கிற மேஜர் SMBS பிராண்ட்ஸோட OEM வந்து அவங்க தான். இது வரைக்கும் நாங்கள் கொடுத்த MSI SMBSயில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கம்ப்ளைண்ட்ஸும் வந்ததில்லை. அதே மாதிரி யூசர் ரிவ்யூஸும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அது வந்து ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன் நாங்கள் MSI போகிறதுக்கு. எல்லா ப்ராடக்ட்ஸோட ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தாச்சு, வாங்க PC பில்ட் பண்ணிடலாம்.
It's cold and losing my control. Your light is gone, and lonely darkness fill my soul. I wish that you could save me from my isolation. It's way too complicated. Let's stop this conversation. Let's stop this conversation. We got no relation. It's crazy. You could save me from my isolation. It's too complicated. Let's stop this conversation. It's cold and losing my control. Your light is gone, and lonely darkness fill my soul. I wish that you could save me from my isolation. It's way too complicated. Let's stop this conversation. Let's stop this conversation. We got no relation. No relation. We got no relation. No relation. It's crazy. And it goes like this. You could save me. Too complicated. Let's stop this conversation.